எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 38, 39. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு ஆவியானவர் சொல்லிட்டு பின்வாங்கி போவானானால் அப்படின்னு சொல்றார். எதிலிருந்து பின்வாங்கி போவானானால் அப்படின்னா இயேசுவிலிருந்து இல்லை, கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கோங்க, விசிலிங் இல்லாமல். இயேசுவிலிருந்து பின்வாங்கி போக மாட்டாங்க, விசுவாசத்திலிருந்து பின்வாங்கி போயிடுவாங்க. அவங்க சர்ச்சுக்கு வரலாம், சபை அட்டன் பண்ணலாம், ரெகுலராக கூட வரலாம், ஆனால் உள்ளே விசுவாசம் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. விசுவாசம் உள்ளே இல்லைன்னா அங்கே வேதம் சொல்லுகிறது நாம் கெட்டு போக வாய்ப்பு இருக்கிறது. கெட்டு போகனா அழிந்து போக. ஆகவே விசுவாசம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிக 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 அவசியம். பழைய ஏற்பாட்டில் தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் இல்லையா? நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், மக்களிடத்தில் கீழ்ப்படிதலை எதிர்பார்த்தார். நியாயப்பிரமாணத்துக்கு ஜனங்கள் கீழ்ப்படியணும், கீழ்ப்படிஞ்சாதான் பிழைப்பாங்க. புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் கிறிஸ்துவை கொடுத்தார், கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையை கொடுத்தார். இப்போ மக்களிடத்தில் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ரெண்டு பெரிய வித்தியாசம். பழைய ஏற்பாட்டில் பிரமாணத்தை கொடுத்து கீழ்ப்படிதலை எதிர்பார்த்தார். புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவை கொடுத்து கிருபையை கொடுத்து விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அப்போ புதிய ஏற்பாட்டில் கீழ்ப்படிய வேண்டாமா பாஸ்டர்? விசுவாசிக்கிறவங்க கட்டாயம் கீழ்ப்படிவாங்க. விசுவாசிக்கிறவர்கள் கட்டாயம் கீழ்ப்படிவார்கள். கீழ்ப்படுகிறவங்களாம் விசுவாசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் விசுவாசிக்கிறவங்க கட்டாயம் கீழ்ப்படிவாங்க. அதனால தான் கர்த்தர் ரூட்டை பிடிச்சார். புதிய ஏற்பாட்டில் கிருபையை கொடுத்து விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அதனால தான் ரட்சிப்பை குறித்து வேதம் சொல்லும் பொழுது எபேசியர் 2:8 எழுதப்பட்டிருக்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு அப்போ என்ன சொல்ல வரேன்னா, முழு புதிய ஏற்பாடும் புதிய ஏற்பாட்டு வாழ்க்கையும் விசுவாசத்தை மையமாக வைத்திருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகவே விசுவாசத்தை வளர்ப்பதற்கும் விசுவாசத்தில் வாழுவதற்கும் நம்மை அர்ப்பணிக்கணும். விசுவாசத்தை கற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மை தாழ்த்தி கர்த்தர்ட்ட கேட்கணும், எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, உம்முடைய நல்ல ஆவியானவர் நீ செம்மையான பாதையில் என்னை என்ன செய்யும், நடத்தும். நான் ஒரு மதத்தில் இருந்து பிரயோஜனம் கிடையாது. ஒரு மத சடங்குகளை அட்டன் பண்ணிட்டு போகிற மாதிரி நம்ம இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைகளை அட்டன் பண்ணிட்டு போகிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்லை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை விசுவாசத்தில் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நான் பல இடங்களுக்கு போகிறேன், மக்கள் இந்த கர்த்தரை விட்டு பின்வாங்கலை, ஆனால் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கிட்டாங்க. கர்த்தர் எனக்கு நிச்சயம் செய்வார், கர்த்தர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார், கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த விசுவாசம் இருக்குது பாருங்கள், கர்த்தர் மேலே வைக்கிற விசுவாசம், இதிலேருந்து பின்வாங்கிட்டாங்க. பின்வாங்கினதுனால மனசு ட்ரை ஆயிடுச்சு. அநேக ஆவிக்குரியவர்களுக்கு உள்ளத்தில் உலர்ந்து போய் விட்டார். கர்த்தர் மேலே ஒரு பாசம், கர்த்தர் மேலே ஒரு அன்பு, கர்த்தரை நினைக்கும் பொழுது உள்ள ஒரு நன்றி பெருக்கு இல்லாமல் போய்விட்டது. அதுக்கு தான் கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் விசுவாசத்தை குறித்து நமக்கு போதிக்கும்படி விரும்புகிறார். விசுவாசத்தில் வளர்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும், விசுவாசத்தில் வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசம்தான் புதிய ஏற்பாட்டை பொறுத்தளவில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. விசுவாசம் இருந்தால் தான் இந்த நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எது நமக்கு வேணும்னாலும் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் கர்த்தர் செய்கிறார்.
என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பரிதாபத்தை பார்த்து கர்த்தர் செய்கிறதில்லை, நம்மளை பார்த்து பரிதாபப்பட்டு கர்த்தர் செய்கிறதில்லை, நம்முடைய தேவையின் அடிப்படையில் கர்த்தர் செய்கிறதில்லை, நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில் தான் கர்த்தர் செய்கிறார். நல்ல இவைகளெல்லாம் மாறாத பிரமாணங்கள் அப்படியே உள்ள பசுமரத்தாணி போல எழுதப்படணும். கவனிங்க, நம்முடைய பரிதாபத்தை பார்த்து நான் பாருங்கள், ஆண்டவரே நான் எவ்வளோ பரிதாபமாக இருக்கேன், எனக்கு ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. பரிதாபத்தை பார்த்து செய்ய மாட்டார். அப்படி செய்கிறதா இருந்தால் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சுருப்பார். குறைந்தபட்சம் கிறிஸ்தவர்களுக்காக செஞ்சுருப்பார், விசுவாசிகளுக்காக செஞ்சுருப்பார். அப்படி செய்கிறவர் இல்லை, அப்படி செய்கிறது இல்லை. அப்படி கர்த்தர் ஈடுபடுகிறது இல்லை. கர்த்தர் அப்படி ஈடுபடுறதில்லை. விசுவாசத்தை பார்த்து தான் கர்த்தர் செய்கிறார். ஏனென்றால் எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாது. ஏனென்றால் அவரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கணும். பலன் அளிக்கிறவர், பலன் அளிக்கிறவர், பலன் அளிக்கிறவர். இயேசுவின் நாமத்தில் இந்த மாலை நேரத்தில் சொல்கிறேன், இந்த கர்த்தர் உங்கள் அத்தனை பேருக்கும் பலன் அளிக்கிறவர். அவர் உண்டென்றும் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிங்க. அவர் உங்களுக்கு பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். இந்த தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். குறைவுகளை நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். உங்கள் எதிர்பார்ப்புகளை, பாஸ்டர் சொன்னது போல, எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். விசுவாசத்தை விட்டு பின்வாங்கினவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் விசுவாசம் இல்லையே, உள்ள ஃபெய்த் இல்லாதனால they don't expect anything. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளாக பார்த்து ஏதாவது செய்யட்டுங்க, அவர் செய்யணும்னா செய்யட்டும், நான் இனியெல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. ஒன்றும் செய்ய மாட்டார். நீங்கள் 1000 வருஷம் இருந்தாலும் ஒன்றும் செய்ய மாட்டார். எதிர்பார்க்கிற முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படிக்கு, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படிக்கு உன் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அவைகள் தீமைக்கு ஏதுவானதல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அவை ஒரு மனிதனுக்குள்ள எதிர்பார்ப்பு வரணும்னாலே உள்ள ஒரு விசுவாசம். கர்த்தர் ஜீவனுள்ளவர், அவர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார், அவர் நான் எதிர்பார்க்கிற காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் கட்டாயம் செய்வார் என்கிற அந்த ஒரு உந்துதல், அந்த ஒரு விசுவாசம் உள்ளே இருந்தால் தான் நடக்கும், கதை நடக்கும். ஆகவே விசுவாசத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு போதிக்கும்படி விரும்புகிறார். இந்த உலகத்தில் ஜெபிக்கிறீங்களா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறீங்கல்ல, எதிர்பார்க்குறீங்கள, பல காரியங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்கள. ஜெபத்துக்கு பதில் வேணும்னா நமக்கு என்ன வேணும் தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. மத்தேயு 21:22. ஜெபத்தில் மேலும் நீங்கள் கண்ணீர் உள்ளவர்களா இல்லை. நல்லா கவனிச்சிங்களா? கண்ணீர் வருது, அது நமக்கு இருக்கிற அழுத்தத்தினால கண்ணீர் வருகிறது. கண்ணீர் வர்றதை நான் தப்புன்னு சொல்லலை, அழுக வர்றதை நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் கண்ணீரே நமக்கு பதிலை கொண்டு வராது. நல்லா தெரிந்து கொள்ளணும். ஆவிக்குரியவர்கள் இதெல்லாம் புரியலைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய ஜீவகாலமெல்லாம் குழப்பமாகவே இருக்கும், குழப்பமாகவே இருக்கும். நல்ல தெளிவுள்ளவர்களாக மாறணும். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் திரும்ப திரும்ப எழுதப்பட்டிருக்கிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். தெளிந்த புத்தி கர்த்தர்ட்ட அடிக்கடி கேட்கணும். கர்த்தாவே, என்னை ஒரு தெளிந்த புத்தி உள்ளவனாய் மாற்றும், என்னை தெளிந்த புத்தி உள்ளவனாய் மாற்றும். இந்த உலகத்தை நான் ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், பாவத்தை மேற்கொள்ளணும், பிசாசை ஜெயிக்கணும்னா ஒரு தெளிந்த புத்தி, வார்த்தையின் மேலே, வசனத்தை குறித்து, கர்த்தரை குறித்து, கர்த்தர் யார், கர்த்தர் எப்படி ஈடுபடுகிறார் என்கிறதை குறித்த ஒரு தெளிவு நமக்கு வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கே ஜெபத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஜெபத்துக்கு பதில் வேணும்னா உனக்கு கண்டிப்பாக என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். இன்னைக்கு மக்கள் எப்படின்னா, ஜெபத்துக்கு பதில் வாங்கணுன்ற அந்த எதிர்பார்ப்புலேயே நிறைய பேர் ஜெபிக்கிறது இல்லை. இங்கே எப்படியும் எனக்கு தெரியாது, நான் இந்தியாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அங்கே எப்படின்னா, ஏன் ஜெபிக்கிறேன்னு கேட்டால் ஜெபிக்கணும். அதான் எதுக்கு ஜெபிக்கணும்? ஜெபிக்கணும். அதாங்க எதுக்குங்க ஜெபிக்கணும்? ஜெபிக்கிறதுக்காகவே ஜெபிக்கிறது இல்லைங்க, பதிலை வாங்குறதுக்கு ஜெபிக்கணும். ஜெபிக்கிறதுக்காக ஒரு நம்ம என்ன யோசிச்சிட்டோம்னா, ஜெபம் என்பது ஒரு நம்முடைய ஆன்மீக வாழ்விலே, நம்முடைய பக்தி வாழ்விலே அது ஒரு அஜெண்டா மாதிரி யோசிச்சிட்டோம். அது ஒரு ஆன்மீக அஜெண்டா கிடையாது. ஜெபித்து பதிலை பெற வேண்டும், தேவனிடத்தில் பதிலை பெறணும்.
ஜெபிக்க வர்றதே அதுக்கு தான் வர்றோம், பதிலை பெறணும். பதிலை பெற்று 4 பேர் முன்னால நான் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதை இந்த உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும். அதுக்கு தான் ஜெபிக்கிறோம், அதுக்கு தான் கர்த்தர்ட்ட வர்றோம். இப்போ பதில் வாங்கணுன்ற எண்ணம் வந்துருச்சுன்னா அடுத்த எண்ணம், நான் என்ன செய்தால் எனக்கு கர்த்தர் பதிலை கொடுப்பார், நான் எப்படி ஜெபித்தால் கர்த்தர் பதிலை கொடுப்பார். கேள்வி வருகிறது, அந்த கேள்விக்கு கர்த்தர் பதிலை வைத்திருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய். கவனிச்சிங்களா? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகள் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அப்போ ஜெபத்துக்கு பதில் வேணும்னா விசுவாசம். விசுவாசத்தை கொடுத்தாதான் பரலோகத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம இங்கே வந்து நீங்கள் கடையில் போய் அரிசி வாங்கணும்னா தினார் கொடுக்கணும். தினார் கொடுத்தா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அரிசி கிடைக்கும். உங்கள் அனுபவ சாட்சியை சொன்னால் அரிசி கிடைக்காது. அங்கே போய் நின்றுக்கிட்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அடியனையும் ஒரு சிறு சாட்சியை நிறுத்தினதுக்காக கர்த்தரை போய் சொல்லி பாருங்க. அனுபவ சாட்சி சொன்னால் அரிசி கிடைக்காது. பெட்ரோல் போடணும்னா அங்கே போய் நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுனா பெட்ரோல் கிடைக்காது. ஆராதிச்சா பெட்ரோல் கிடைக்காது. என்ன கொடுக்கணும்? காசு கொடுக்கணும். காசு கொடுத்தால்தான் கிடைக்கும். அதுதான் கரன்சி. அந்த கரன்சியை கொடுத்தா தான் நீங்கள் எதையுமே என்ன செய்ய முடியும்? வாங்க முடியும். பரலோகத்தில் செல்லுபடியாகிற ஒரே கரன்சி விசுவாசம். விசுவாசத்தை நீங்கள் காண்பித்தால்தான் பரலோக தேவனிடத்திலிருந்து எதையும் நீங்கள் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். There is no other alternative. அவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் சீரியஸாக விசுவாசத்தை கற்றுக்கொண்டு விசுவாசத்தில் வாழ்கிறதுக்கு பிரயாசப்படணும். பாருங்கள், ஜெபத்துக்கு பதில் வேணும்னா விசுவாசம் தேவை. பிசாசை மேற்கொள்ளணும்னா விசுவாசம் தேவை. நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத மன அழுத்தங்களை, தேவையில்லாத மன சோர்வுகளை, தேவையில்லாத பிரச்சனைகளை அடிக்கடி கொண்டு வருகிற இந்த பொல்லாத வல்லமைகள், அசுத்த ஆவிகள் நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கணும்னு நினைக்கிற இந்த பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கிறான். அவனை நீங்கள் மேற்கொள்ளணும்னா வேதம் சொல்கிறது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசி. பொல்லாங்கன் ஏயும் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம். விசுவாசம் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக நில்லுங்கள். பிசாசை மேற்கொள்ளணும்னா விசுவாசம் தேவை. விசுவாசத்தில் வளரணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உலகத்தை ஜெயிக்கணும்னா என்ன வேணும் தெரியுமா? விசுவாசம் வேணும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாருங்க, எதை எடுத்துக்கொள்ளுங்க, விசுவாசம் தான் மையமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசம் இல்லைன்னா உலகத்தை ஜெயிக்க முடியாது. நீங்க உலகத்தை ஜெயிக்கலைன்னா உலகம் உங்களை ஜெயிச்சிடும். தெரிந்து கொள்ளுங்கள், நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கலைன்னா உலகம் நம்மளை ஜெயிச்சிடும். அதுதான் நியதி. இந்த வேர்ல்டு சிஸ்டம் நம்மளை ஜெயிச்சிடும். மேலே எழும்பவே முடியாது. ஆகவே விசுவாசத்தில் வளரணும். சும்மா சர்ச்சுக்கு அட்டென்மெண்ட் போனால் போதாது, திட்டமாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு 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 மத சடங்கை நிறைவேற்றுகிறது போல இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகளும் அந்த மாதிரி மாறிவிட்டது. ஒரு மத சடங்கை நிறைவேற்ற மாதிரி வந்துட்டு அப்படி போகிறாங்க. அதுக்கப்புறம் கர்த்தரை பற்றி நினைக்கிறது இல்லை, வார்த்தையை பற்றி நினைக்கிறது இல்லை, விசுவாசத்தை பற்றி நினைக்கிறது இல்லை. ஆகவே ஒரு ட்ரைனஸ் உள்ள, ஒரு பெரிய சோர்வு, ஒரு உலர்ந்து போன ஒரு வாழ்க்கை, வறட்சி, உள்ளே வறட்சி, மைண்டில் வறட்சி, இருதயத்தில் வறட்சி. ஆகவே வாழ்க்கையில் வறட்சி, எல்லாம் சுற்றி வறட்சி தான் இருக்கிறது. இந்த மாலைவேளை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். விசுவாசத்தில் வளர்ந்தால் மாத்திரமே இது அன்றாட வாழ்வு. நம்முடைய பிழைப்பையே கர்த்தர் விசுவாசத்தில் தான் வச்சிருக்கிறார். நம்ம வாஸ்தவமே எபிரேயர் 10:38 விசுவாசத்தினாலே நீதிமான் எப்படி தண்ணீரினாலே மீன் பிழைக்குதோ, மீன் பிழைக்கிறதுக்கு தண்ணி வேணுமோ, அதுபோல் ஒரு தேவனுடைய பிள்ளை பிழைக்கிறதுக்கு என்ன தேவையாக இருக்கிறது? விசுவாசம் தேவையாக இருக்குது. இப்போ கேள்வி, மீன் வாரத்துக்கு எத்தனை மணி நேரம் தண்ணிக்குள்ளே போயிட்டு வருது? யோசித்து பதில் சொல்லுங்க. வாரத்துக்கு எத்தனை மணி நேரம் மீன் தண்ணிக்குள்ளே போயிட்டு வருதுங்க? வெள்ளிக்கிழமை நைட்டு 6 மணிக்கு போயிட்டு
8 மணிக்கு அடியேன் வெளியே வந்துடுவேன் பிரதர் அப்படின்னு மீன் சொல்லுச்சுன்னா மீனின் நிலை என்ன? அது சொல்லுது, நீ அடுத்த வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வந்துடுவேன், அடுத்த வெள்ளிக்கிழமை தண்ணிக்குள்ளே சாயங்காலம் 6 மணிக்கு கரெக்டாக வந்துடுவேன் பிரதர். அப்படின்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? கருவாடாயிரும். வருத்தமான உண்மை என்னவென்றால் அநேக ஆவிக்குரிய கருவாடுகள் இருக்கிறார்கள். உண்மை 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 தேவனோடு உண்மையான ஜென்யூன் ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. தேவனோடு ஒரு உறவு, அன்றாட தொடர்பு, தேவனோட பேசுகிற பேச்சு, தேவனோடு ஒரு ஐக்கியம், தேவ சத்தத்தை கேட்பது, தேவனோடு வாழ்வது, இதெல்லாம் இல்லை. அநேகர் 190% மேலே இந்த இடத்துல தான் இருக்கிறார்கள். காரணம், உள்ள விசுவாச வெளிப்பிரகாரமாக இல்லை, அந்த மத சடங்குகள்லாம் இருக்குது. நம்மளும் மத சடங்குகளுக்குள்ளே வந்துட்டோம் கிட்டத்தட்ட. வெளியே எல்லாம் இருக்குது, உள்ளே கர்த்தர் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அவர் இருதயத்தோடு தொடர்பு கொள்ள விரும்புகிறார். அதற்கு விசுவாசம் மிக 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 அவசியம். பணத்தினாலே நீதிமான் பிழைக்க முடியாது, பணத்துக்காக ஸ்தோத்திரம். வேலையினாலே நீதிமான் பிழைப்பான் வேதம் சொல்லலை, வேலைக்காக ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்மளை ஒரு அளவு உயிர் வாழ்கிறதுக்கு இதெல்லாம் உதவி செய்யுது. ஆனால் நம் மூலமாய் தேவ திட்டம் நிறைவேறணும்னா, நம் மூலமாய் தேவ நோக்கம் நிறைவேறணும்னா, தேவனுக்காக இந்த உலகத்தில் சில காரியங்களை செய்யணும்னா we need faith. நமக்கு விசுவாசம் மிக மிக அவசியம். ஸோ அந்த விசுவாசம்னா என்னன்றதை சீக்கிரமாக சொல்கிறேன். விசுவாசத்தில் வாழ்கிறதுனா என்னன்றதை சொல்லி முடிக்கிறேன். நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் 2 உலகங்கள் இருக்குது. 2 உலகம். ஒன்று காணப்படுகிற உலகம், இன்னொன்று காணப்படாத உலகம். ஒன்று தொடக்கூடிய உலகம், இன்னொன்று தொட முடியாத ஒரு உலகம். ஒன்று சரீரப்பிரகாரமான உலகம், இன்னொன்று ஆவிக்குரிய உலகம். சரீரப்பிரகாரமான உலகம், இந்த காணப்படுகிற உலகம் என்று எதை சொல்லுகிறோம்? வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், நீங்கள், நான், மரம், செடி, கொடி, இந்த பில்டிங்கு, இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது? இந்த மாம்ச கண்ணால் பார்க்கக்கூடியது. இந்த உலகம் இருக்குது. இது தாண்டி இன்னொரு உலகம் இருக்குது, காணப்படாத ஆவிக்குரிய ஒரு உலகம். அந்த ஆவிக்குரிய உலகத்தில் தான் பேய்கள், பிசாசுகள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவன் இருக்கிறார். அதே ஆவிக்குரிய உலகத்தில் தான் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். அதே ஆவிக்குரிய உலகத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆவிக்குரிய உலகத்தில் தான் அவர்களும் இருக்கிறார்கள். நான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு தேவனை குறித்து. எபிரேயர், நான் நினைக்கிறேன் 11ஆம் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், ஆவிகளின் பிதா என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை ஆவிகளின் பிதா, ஃபாதர் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவி உலகத்தை சேர்ந்தவர் தேவன், ஆவி உலகத்தை சேர்ந்தவர். ஸோ காணப்படுகிற உலகம், காணப்படாத உலகம். சொல்லுங்கள், 2 உலகம். என்னென்னது? ஒன்று காணப்படுகிற உலகம், இன்னொன்று காணப்படாத உலகம். இந்த காணப்படுகிற உலகத்துக்கு இருக்கிற சக்தி எவ்வளவோ, அந்த காணப்படுகிற உலகம் இருக்கிறது எவ்வளோ உண்மையோ, அதை விட உண்மை காணப்படாத ஒரு உலகம் இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கணும். காணப்படுகிற உலகம் இருக்கிறது எவ்வளோ உண்மையோ, அதை விட உண்மை காணப்படாத ஒரு உலகம் இருக்கிறது. நான் சொல்கிறேன் பாருங்க, உங்கள் பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்துருக்காங்களா? பக்கத்துலேயோ முன்னாலேயோ பின்னாலேயோ ஒரு நபர் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க உட்காந்துருக்கிறது உண்மையா பொய்யா? உண்மை தானா? அவங்க உட்காந்துருக்கிறது எவ்வளோ உண்மையோ, அதை விட உண்மை இங்கே தேவன் இருக்கிறார். அதை விட உண்மை, அதை விட நிஜம், அதை விட நிஜம். அதை நம்ம கண்ணில் பார்க்கல, கையில் தொடலை, அவரை தொட்டு உணர முடியாது. பட் காட் இஸ் ஹியர். ஏன்னா அவர் சொல்லிட்டார், 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே ஒரு மனப்பட்டவர்களாய் கூடியிருக்கிறார், நான் அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். இங்கே அவர் இருக்கிறார், இங்கே அவர் இருக்கிறார். நீ இங்கே இருக்கிறது எவ்வளோ உண்மையோ அதை விட உண்மை கர்த்தர் இங்கே இருக்கிறார். அவர் காணப்படாத உலகத்தை சேர்ந்தவர், அவர் இங்கே இருக்கிறார். காணப்படுகிற உலகம் இருக்கிறது எவ்வளோ உண்மையோ, எவ்வளோ நிஜமோ, அதை விட நிஜம் காணப்படாத ஒரு உலகம் இருக்கிறது. காணப்படுகிற உலகத்துக்கு இருக்கிற வல்லமை காட்டிலும், சக்தியை காட்டிலும், காணப்படாத உலகத்துக்கு இருக்கிற சக்தி அதிகம், வல்லமை அதிகம். இன்னும் சொல்ல போனால், காணப்படாத உலகத்திலிருந்து தான் காணப்படுகிற உலகமே வந்திருக்குது. காணப்படாத உலகம்தான் பேரண்ட் வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. அந்த ஆவிக்குரிய உலகம்தான் இந்த காணப்படுகிற உலகத்துக்கு பேரண்ட் வேர்ல்டு, அங்கேருந்து தான் வந்திருக்குது. இன்றைக்கி என்ன காணப்படுகிற எந்த நன்மைனாலும் அங்கேருந்து தான் வரணும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும்
பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லை. அதனால தான் நமக்கு என்ன தேவைன்னாலும் அங்கே நோக்கி பார்க்க சொல்லுகிறார் கர்த்தர். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை செய். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்னியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ காணப்படாத உலகத்தில் இருக்கிறார். அவரை பார்க்க முடியாது, ஆனால் அவரைத்தான் தேடணும், அவரைத்தான் பார்க்கணும், அவரைத்தான் நோக்கணும். ஏன்னா அங்கிருந்து தான் நமக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் தேவனிடத்தில் தான் வர வேண்டியது இருக்கிறது, கர்த்தரிடத்தில் தான் வர வேண்டியது இருக்கிறது. அதனால தான் அவரை நோக்கி பார்க்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். காணப்படாத உலகத்திலிருந்து தான் இந்த உலகம் வந்திருக்கிறது. காணப்படாத உலகத்திலிருந்து தான் காணப்படுகிற உலகம் வந்திருக்கிறது. அதுக்கு ஒரு வசனம் சொல்லுங்க. காணப்படாத உலகத்திலிருந்து தான் காணப்படுகிற உலகம் வந்திருக்குன்னு. சரி, நான் ஒரு வசனம் சொல்கிறேன். இந்த வசனத்தை நீங்கள் அவ்வளோ வாசித்திருக்க மாட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. எடுத்து வாசிக்கிறீங்களா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏன்னா நிறைய பேர் அப்படியே தேடுறாங்க, எனக்கு தெரியாத வசனம் என்ன வசனம் இருக்கு, நாம் படிக்காத வசனம் அது என்ன பார்த்துருவோம் இன்னைக்கு. ஆதியிலே தேவன் காணப்படாத உலகத்தை சேர்ந்த தேவன் காணப்படுகிற உலகங்களாகிய வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அங்கிருந்து தான் வந்திருக்குது. காணப்படுகிற உலகம் அங்கிருந்து தான் வந்திருக்கிறது. இப்போ முக்கியமான கேள்வி, நாம் காணப்படுகிற உலகத்தை சேர்ந்தவர்களா காணப்படாத உலகத்தை சேர்ந்தவங்களா? என்ன பிரதர் சொன்னீங்க? இது சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்களேன். காணப்படாத, அப்போ உங்களை யாரும் பார்க்க முடியாது. இந்த உலகத்திலே உன்னதமான படைப்பு மனிதன். உலகத்திலே உன்னதமான படைப்பு மனுஷன். ஏன் மனுஷனை உன்னதமான படைப்புன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. பல காரணங்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, மனுஷன் மட்டும்தான் காணப்படுகிற உலகத்தையும் சேர்ந்தவன், காணப்படாத உலகத்தையும் சேர்ந்தவன். காணப்படுகிற உலகத்தோடும் தொடர்பு கொள்ளக்கூடியவன், காணப்படாத உலகத்தோடும் தொடர்பு கொள்ளக்கூடியவன். அதனால தான் அவனுக்கு வெறும் சரீரத்தை மாத்திரம் கர்த்தர் வைக்கலை, உள்ளே ஒரு ஆவியை கர்த்தர் வைத்தார். அந்த ஆவியை பார்க்க முடியாது, ஆனால் அந்த ஆவியை கர்த்தர் வச்சதனுடைய நோக்கம் என்னன்னா, அதன் மூலமாகத்தான் தேவனோடு நாம் தொடர்பு கொள்கிறோம், தேவனோடு நாம் உறவாடுகிறோம். அதனால் மனுஷன் மட்டும்தான் ரெண்டு உலகத்தை சேர்ந்தவன். அவன் காணப்படுகிற உலகத்தில் இருந்தாலும் காணப்படாத தேவனோடு தொடர்பு கொள்ள முடியும். காணப்படுகிற உலகத்தில் தான் வாழ்கிறோம், ஆனால் காணப்படாத ஆவியானவரோடு நாம் ஐக்கியம் கொள்ள முடியும். காணப்படாத தேவனுடைய சத்தத்தை நாம் என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். ஏன்னா நாம் தான் ரெண்டு உலகத்தையும் சேர்ந்தவர்கள். ஸோ காணப்படுகிற உலகத்தில் தான் வாழ்கிறோம். ஆக்சுவலாக வாழ்கிறது காணப்படுகிற உலகம், ஆனால் we can have a fellowship with the unseen world. அந்த காணப்படாத உலகத்தோடு நாம் தொடர்பு கொள்ள முடியும். அவ்விதமாய் காணப்படாத ஆவிக்குரிய உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு நமக்கு உதவி செய்வது தான் விசுவாசம். விசுவாசம் இருந்தால் தான் அந்த காணப்படாத உலகத்தோடு நம்ம என்ன செய்ய முடியும்? தொடர்பு கொள்ள முடியும். இதை மனதில் வைத்துக்கொண்டு இப்போ வாசிங்க, எபிரேயர் 11:1 வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. மறுபடியும் சொல்லுங்கள், விசுவாசமானது நம்பர் 1, நம்பர் 2 காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. ஸோ இதுதான் டெஃபினிஷன், இதுதான் கர்த்தர் நமக்கு விசுவாசம்னா என்னன்ற ஒரு விளக்கம், ஒரு வரையறை நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இதில் ரெண்டாவது அந்த பாயிண்ட்டை நான் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி சொல்லி முடிக்க விரும்புகிறேன். விசுவாசம்னா என்னன்னு கற்றுக்கொள்கிறதுக்கு அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாய் உதவியாக இருக்கும். ரெண்டாவது விளக்கம் என்னது? விசுவாசமானது
காணப்படாதவைகளின் நிச்சயம். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசமானது என்னது? இன்னொரு தடவை சொல்லுங்க, விசுவாசமானது. விசுவாசமானது காணப்படாதவைகளின் நிச்சயம் என்றால் அவிசுவாசம் என்பது என்ன? வெரி குட், அவ்வளோதான், அவ்வளோதான், வெரி சிம்பிள். விசுவாசம் இஸ் ஈக்குவல் டு காணப்படாதவைகளின் நிச்சயம். அவிசுவாசம் இஸ் ஈக்குவல் டு காணப்படுகிறவைகளின் நிச்சயம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், விசுவாசம்னா என்ன? அவிசுவாசம் என்பது என்ன? சரி, இப்போ நம்முடைய அன்றாட வாழ்க்கையை, ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்துகிற வாழ்க்கையை, நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள், நாம் கடந்து செல்கிற சூழ்நிலைகள், இது எல்லாத்தையும் எதன் அடிப்படையில் நம்ம கடந்து செல்கிறோம், எதன் அடிப்படையில் வாழ்கிறோம்? உண்மையாக மனசை தொட்டு உண்மையாக சொல்லுங்கள், காணப்படாதவைகளின் நிச்சயத்திலையா காணப்படுகிறவைகளின் நிச்சயத்திலையா? சூப்பர். நம்ம என்ன கண்ணில் பார்க்குறோமோ, எதை காதில் கேட்குறோமோ, எதை வாழ்க்கையில் உணர்கிறோமோ, அதன் அடிப்படையில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் நம்ம முடிவெடுக்கிறோம். அதன் அடிப்படையில் தானே தீர்மானங்கள் எடுக்கிறோம். அதன் அடிப்படையில் தானே நம்முடைய வாழ்க்கையே காணப்படுகிறவைகளின் நிச்சயத்தில் தானே இருக்குது. இப்போ காணப்படுகிறவைகளின் நிச்சயத்தை என்னன்னு சொல்லியிருக்கிறோம்? அவிசுவாசம். அப்போ நம்மளாம் யாரு? நம்மளை ஏன் விசுவாசின்னு சொல்கிறோம்னா, நம்ம ஒரு சபை மெம்பராக இருக்கிறதுனால நாங்கள் இந்த சர்ச்சு விசுவாசின்னு சொல்லிடுறோம். நம்ம எங்கே வந்துட்டோம்னா, விசுவாசின்றதுக்கு அர்த்தமே மெம்பர்னு ஆகிட்டோம். ஒரு சபையில் மெம்பராக இருந்தாலே நம்ம யார்? பைபிள் படி, வேதத்தின் படி மெம்பராக இருக்கிறது விசுவாசி இல்லை. விசுவாசினா விசுவாசம் உள்ளவன். விசுவாசம் உள்ளவர்கள் தான் யாரு? விசுவாசிகள். இது சீரியஸாக நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கிறது. ஏன்னா வேதம் அவிசுவாசத்தை ரொம்ப சீரியஸாக பார்க்குது. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அவிசுவாசம் என்பது ரொம்ப சீரியஸானது. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு, உங்களில் ஒருவனுக்குள்ளும் இந்த அவிசுவாசமாகிய பொல்லாத இருதயம் இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள்னு கர்த்தர் எழுதுகிறார். அவிசுவாசம் என்பது அவ்வளவு ரொம்ப ரொம்ப சீரியஸ். நம்ம காலமெல்லாம் காணப்படுகிற காரியங்களை மனதில் வச்சு அதை பார்த்து அதுலேயே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். காலையில் எழுந்திரிச்சு ராத்திரி படுக்கிற வரைக்கும் நம்ம கூட ஒரு கர்த்தர் இருக்கிறார், நமக்குள்ள ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஒருத்தர் சொல்லி இருக்கிறார். அவர் இல்லாத நேரமே இல்லை. அவர் கூட இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் கூட இருக்கிறது. ஆனால் நம்ம உணர்றதே கிடையாது, அதை குறித்து சிந்திக்கிறதே கிடையாது. நமக்கு அவரை விட நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் பெரிதாக இருக்கிறது. கண்ணில் பார்க்கறதா நமக்கு பெருசாக இருக்குது. இதனால என்ன நடக்குதுன்னா, நமக்கென்று ஆண்டவர் பெரிய பெரிய திட்டங்களை வைத்திருந்தோம், பெரிய பெரிய நோக்கங்களை வச்சிருந்தோம். அந்த நோக்கமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். அதான் ரொம்ப முக்கியம். நான் உதாரணத்தை காண்பிக்க விரும்புகிறேன். தேவன் நம்மை குறித்து மிகப்பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். எப்படி பாஸ்டர் சொல்றீங்களே, உங்களை ரட்சித்ததே அவர் திட்டத்தை போட்டுட்டு தான் உங்களை ரட்சித்திருக்கிறார். திட்டம் இருந்ததுனால தான் உங்களை மீட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த திட்டம் நிறைவேறணும்னா தொடர்ந்து நாம் விசுவாசத்தில் பிழைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவிசுவாசத்தின் இருதயத்தை உள்ள வச்சோம்னா, தேவனே திட்டம் வச்சிருந்தோம், அந்த திட்டம் நிறைவேறாமல் போக வாய்ப்பு இருக்கிறது. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவனுக்கு ஏதாவது ஒன்று திட்டம் இருந்தால், தேவனுக்கு சித்தம் இருந்தால், அவர் மகா பெரியவர், அவர் சர்வ வல்லவர், அவர் எல்லாம் அவர் பாட்டுக்கு செஞ்சு முடிச்சிடுவார் பிரதர். அப்படி இல்லை பிரதர், அப்படி முடிக்க மாட்டார். அப்படி முடிக்கிறதா இருந்தால் அப்போ நமக்கு ஒரு பிரசங்கம், பைபிள் ஒன்றும் தேவையில்லாது, எல்லாம் அவர் கையில் கொடுத்துட்டு, மக்களே என்னென்னா எல்லாத்தையும் அவர் கையில் கொடுத்துட்டேன் பிரதர், எல்லாம் யார் பார்த்துக்கிறவா? அவர் பார்த்து. இனி நான் ஜெபிக்கிறதும் கிடையாது, நீ நான் ஒன்றும் செய்கிறதில்லை, அவர் பார்த்து செஞ்சால் செய்யட்டும், இனி நான் ஒன்றும் செய்கிற மாதிரி இல்லை. அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்ப்பா, உன் கையில் இருக்குது, நீ எழும்பு, நீ விசுவாசி. ஏன்னா விசுவாசத்தினால தான் நீதிமான் என்ன செய்ய போகிறான்? பிழைக்க போகிறோம்.
தேவ திட்டம் நிறைவேறணும்னா, தேவ நோக்கம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைகளாக இருந்தவர்களை வெளியே கொண்டு வருகிறார். 30 லட்சம் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், ஏறத்தாழ 30 லட்சம் ஜனங்கள். 30 லட்சம் ஜனங்களை கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பது தான் தேவனுடைய திட்டம். 30 லட்சம் பேரை கவனிங்க, அதான் பாயிண்ட்டு. 30 லட்சம் பேரை குறித்தும் கர்த்தருக்கு ஒரே திட்டம், ஒரே நோக்கம். ஏன்னா நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. 30 லட்சம் பேரை குறித்தும் ஒரே திட்டம் தான். அத்தனை பேரும் கானானுக்குள்ளே போகணும், அத்தனை பேரும் பாலையும் தேனையும் ருசிக்கணும், அத்தனை பேரும் அந்த நலமும் விசாலமான தேசத்தை அனுபவிக்க வேண்டும். 30 லட்சம் பேரை அனுபவிக்கணும். அதனாலதான் 30 லட்சம் பேரை வெளியே கொண்டு வந்தார். ஆனா உள்ள போனது எத்தனை பேர் தெரியுமா? வந்த 30 லட்சத்துல 2 பேர், யோசுவாவும் காலேபும். முக்கியமான பாடங்கள் இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டது. இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டுள்ளது. கவனிக்கணும், கண்ணை திறந்து பார்க்கணும். வேதத்தை வாசிக்கும் பொழுது கதையை படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது. உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. சீரியஸாக படிக்கணும், சீரியஸாக. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். என்ன எழுதியிருக்கிறீங்க, உள்ள என்ன வச்சிருக்கிறீங்க, வெளிப்படுத்தும் ஆண்டவரே. நான் அந்த 2 பேரை போல நான் வாழ விரும்புகிறேன். 2 பேரை போல அந்த திட்டத்துக்குள்ளே நான் கால் வைக்கணும், அந்த தேவ நோக்கத்துக்குள்ளே நான் கால் வைக்கணும். கானான்னா மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பரலோகம்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பக்கம் ஒரு வேளை உண்மையாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தளவில் கானான் என்பது பரலோகம் அல்ல. ஏனென்றால் பரலோகத்தில் சத்துருக்களே கிடையாது, எதிரிகளே கிடையாது. ஆனால் கானானில் யார் இருந்தது? எதிரிகள் இருந்தார்கள், சத்துருக்கள் இருந்தார்கள். கானான் என்பது என்ன தெரியுமா? நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற, இந்த பூலோகத்திலே தேவன் வைத்திருக்கிற திட்டம், இந்த பூலோகத்திலே தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற நல்வாழ்வு, தேவன் வைத்திருக்கிற நோக்கம். அந்த தேவ திட்டத்துக்குள்ளே கால் வைக்கணும்னாலே நமக்கு என்ன தேவையாக இருக்கிறது? விசுவாசம் தேவையாக இருக்கிறது. இவர்கள் ஏன் உள்ளே போகலை? 2 பேர் தான் உள்ளே போனாங்க, யோசுவாவும் காலேபும். அவர்களை தவிர மீதி அத்தனை பேரும் வனாந்தரத்தில் அழிந்து போனார்கள். ஏன்? தேவன் நோக்கத்தை வைத்திருந்தும், தேவன் அவர்களை குறித்த திட்டத்தை வைத்திருந்தும் அத்தனை பேரும் உள்ள போகணுன்றதான் தேவ திட்டம். ஏன் உள்ள போகல? காரணம் என்ன? கீழ்ப்படியில, முறுமுறுத்தார்கள், வேசித்தனம் பண்ணினார்கள், கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள், விக்கிரக ஆராதனை பண்ணினார்கள். இப்படியெல்லாம் அவர்களை குறித்து லிஸ்ட் இருக்குது. ஆனால் கானானுக்குள்ள ஏன் போகலன்னு கேட்டா, ஆவியானவர் இந்த லிஸ்ட்ல எதையுமே எழுதல. அவங்க முறுமுறுத்ததுனால உள்ள போகல, அவங்க வேசித்தனம் பண்ணதுனால உள்ள போகல, அப்படி சொல்லல. கானானுக்குள்ள ஏன் பிரவேசிக்கலனா, கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் அவிசுவாசத்தினாலே அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள். எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அவி விசுவாசம் இல்லை பிரதர், அவி விசுவாசம் இல்லை. அது போகிற சர்ச்சிலெல்லாம் யாராவது ஒருத்தர் அவிசுவாசம் சொல்ல மாட்டாங்க, அவி விசுவாசம். அந்த வி ஒன்றை சேர்த்துக்கிடுவாங்க. எப்படி வந்துச்சுன்னு தெரில. அது அவி இல்லை, விசுவாசம். விசுவாசத்துக்கு முன்னால் ஒரு ஆவை மட்டும் சேருங்க, சரியா? விசுவாசம், அவிசுவாசம். அவர்கள் அவிசுவாசத்தினாலே அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவிசுவாசத்தினால தான் முறுமுறுத்தார்கள், அவிசுவாசத்தினால தான் வேசித்தனம் பண்ணினார்கள், அவிசுவாசத்தினால தான் விக்கிரகாராதனை பண்ணினார்கள், அவிசுவாசத்தினால தான் கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். எல்லாத்துக்கும் ரூட்டா கர்த்தர் எதை சொல்றாருன்னா அவிசுவாசம். சீரியஸ். ஆகவே விசுவாசத்தினால் பிழைக்க வேண்டியவன், விசுவாசத்தினால் கானானுக்குள்ளே போக வேண்டியவன். அவிசுவாசத்தினால் வனாந்திரத்திலேயே என்ன செய்து விட்டார்கள்? மடிந்து போனார்கள். 2 பேர் தான் உள்ளே போனாங்க. இஸ்ரவேலில் வனாந்திரத்தில் மடிந்து போனவர்கள் எத்தனை பேர்? 30 லட்சம் மைனஸ் 2 எவ்வளோ பிரதர்? இப்படிக்கெல்லாம் கணக்கு கேட்பீங்கன்னு தெரியாதே பிரதர். இந்த மாதிரி கணக்கெல்லாம் போடுறதுனா பைபிளை நீங்கள் படிக்கும்போது சும்மா அப்படியே வாசிட்டு போகாதீங்க.
உட்காந்து கணக்கெல்லாம் போடணும். நான் இப்போ கணக்கு போடுவேன். பைபிளில் ஏகப்பட்ட கணக்கு இருக்குது. கணக்கு போடணும். விளங்குதா? பாருங்கள், இயேசுவை பிடிக்க வர்றாங்க. அப்போது பேதுரு நம்மால் பட்டார்னு பட்டயத்தை எடுத்து சடார்னு அடிச்சிட்டார். உடனே இயேசு சொல்கிறாரு, என்னடா செஞ்ச? நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் சொல்கிறாரு, 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை அனுப்ப மாட்டார்னா நினைக்கிறேன். இப்போது லேகியோன்னா எத்தனைன்னு அர்த்தம் தெரியுமா? 6000. ஒரு லேகியோன்னா எத்தனை? 6000ன்னு அர்த்தம். அப்போ 12 லேகியோன்னா எத்தனைங்க? கணக்கு போடுங்க. 72,000 தூதர்கள். சரியா? எத்தனை தூதர்கள்? ஒரு வார்த்தை நான் பிதாவை சொன்னேன்னா இப்போ 72,000 தூதர்கள் வந்து இங்கே வந்துடுவாங்க. இப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தில் ஒரே ஒரு தூதன் வந்து 1,86,000 பேரை காலி பண்ணிட்டு போனான் ஒரே நைட்டில். இப்போ நீங்கள் வீட்டில் போய் 72,000 இன்ட்டு 1,86,000 கணக்கு போட்டு போடணும். இப்படிலாம் கணக்கு போடணும். இது கணக்கு போட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க. விளையாட்டுக்கு சொல்ல, கர்த்தர் யார்? பரலோகம் எவ்வளவு பெரியது, கர்த்தர் எவ்வளவு பெரியவர், கர்த்தர் எவ்வளவு மகத்தானவர், அறிவு உள்ள வர ஆரம்பிக்கும். விளையாட்டு இல்லை. இந்த கண்கள் நமக்கு திறக்கப்படணும், கண்கள் பிரகாசமாகணும். பாருங்க, 29,99,998 பேர் மடிந்து போனார்கள். எவ்வளோ பெரிய மரணம், எவ்வளோ பெரிய அருமையான இழப்பு. இந்த கர்த்தர் சொல்கிறாரு, எல்லாம் மடிஞ்சதுக்கு ஒரு காரணம். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவிசுவாசம். இப்போ அவிசுவாசம்னா என்னன்னு பார்த்துருக்குறோம். சொல்லுங்கள், அதான் கரெக்டு தான். ஏன் பயப்படுறீங்க? சொல்லுங்கள். அவிசுவாசம்னா என்ன? காணப்படுகிறவைகளின் நிச்சயம். விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம். அவிசுவாசம் என்பது காணப்படுகிறவர்களின் நிச்சயம். உங்களை எங்கேயோ பார்த்துருக்குறேன் நம்புறது. நான் போன வருஷம் பார்த்தேனோ, இவர் முகம் எனக்கு ரொம்ப பரிச்சயமாக இருக்குது. சரி, காணப்படுகிறவைகளின் நிச்சயம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்படுகிறவைகளின் நிச்சயத்தில் இருந்தாங்களான்னு சீக்கிரமாக பார்த்துருவோமா? டக்குன்னு எடுத்து வாசிங்க. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து வாசிங்க. என்னாகமம் 13:27. அவர்கள்னா யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லை. கானானை வேவு பார்க்கும்படி மோசே 12 பேரை, கோத்திரத்துக்கு ஒரு தலைவனை தெரிந்தெடுத்து 12 பேரை அனுப்புகிறார். அந்த 12 பேரும் வேவு பார்த்துட்டு வர்றாங்க. போகும்போது ஒன்றா போனாங்க, வரும்போது 2 குரூப்பாக வர்றாங்க. எப்படின்னா 10 பேர் ஒரு குரூப்பாகவும் 2 பேர் இன்னொரு குரூப்பாகவும் வர்றாங்க. ஸோ இந்த 10 பேர் கொடுக்குற ரிப்போர்ட்டை தான் நம்ம இப்போ வாசிக்கிறோம். அவர்கள் அப்படின்னா அந்த மோசே அனுப்பின 12 பேரில் திரும்ப வருகிற 10 பேர். அதான் அவர்கள். ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். எதை பற்றி பேசுறாங்க? கண்டோம். விசுவாசமானது என்னது? இவங்க எதை பேசுறாங்க? 32வது வசனம்.
நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் கண்ட, அண்டர்லைன் பண்ணுங்க, கண்ட. பேச்செல்லாம் எதை பற்றி தான் இருக்குது? கண்ட கண்ட, கண்டது, கண்டோம், பார்த்தோம். கண்ணுக்கு எது படுதோ, இந்த மாம்ச கண்ணில் எது படுதோ அதே தான் பேச்சு. வாசிங்க. ம் ம் அதே தான் கண்டோம், கண்டோம், கண்டோம். கிளிகளைப் போல இருந்தோம். இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே சுற்றி பார்க்கும் அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்பச் செய்தார். கண்டதையே பேசுனா அது என்ன செய்தி? துர்ச்செய்தி. நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் வீட்டில்? ஹல்லேலூயா. சிந்திக்கும்படி விரும்புகிறேன், சிந்திக்கும்படி விரும்புகிறேன். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு யோசுவாவாய் எழும்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு காலேபாய் எழும்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். நாம நற்செய்தியை சொல்லும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். துர்ச்செய்தியை தான் பேசிக்கிட்டு இருக்கோம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். இதுவே தான் நம்முடைய வாழ்க்கையாய் மாறிவிட்டது. கண்ணில் காண்றதை தான் பேசுகிறோம், காதில் கேட்குறத தான் பேசுகிறோம், நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தான் பேசி கொண்டிருக்கிறோம். இதுலேயே நம்ம வாழ்ந்து பழகிட்டோம். அவைதான் கர்த்தருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற முடியாமல் போயிடுது. கர்த்தருடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற முடியாமல் போயிடுது. இந்த துர்ச்செய்தியை கேட்ட உடனே அடுத்த வசனம் பாருங்க. ஆல் நைட் பிரேயர். என்ன பிரேயர்? ஆல் நைட் பிரேயர். ஆல் நைட் பிரேயர் இல்லை, ஆல் நைட் அழுகை. அழுகை. ஆமென். ஹல்லேலூயா. ஆல் நைட் வீப்பிங், ஆல் நைட் க்ரையிங். நைட்டெல்லாம் யோசித்து பாருங்கள். வனாந்திரத்தில் இத்தனை லட்சம் 30 லட்சம் ஜனங்கள் அழுதா என்ன கூக்குரல், என்ன சத்தம். கர்த்தருடைய உள்ளம் வேதனைப்படுது, கர்த்தருடைய உள்ளம் வேதனைப்படுது. ஏன்னா இந்த கானான் தேசத்தை வாக்கு பண்ணினது மோசே அல்ல, கானான் தேசத்தை வாக்கு பண்ணினது கர்த்தர். கர்த்தர் ஒன்றை வாக்கு பண்ணிட்டார்னா எத்தனை ஏனாக்கின் குமார் இருந்தாலும், எத்தனை ராட்சதர்கள் இருந்தாலும், வாக்கு பண்ணினதே அதற்குள்ளே உன்னை கொண்டு சேர்ப்பது நிச்சயம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் இருக்கட்டும், எத்தனை ராட்சதம் இருக்கட்டும், உன்னை கொண்டு போய் கர்த்தர் சேர்ப்பார். இப்போ அதை நீ விசுவாசிக்க வேண்டும். இங்கே நம்முடைய பொறுப்பு இருக்கிறது, நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அதை விசுவாசிக்கணும். எத்தனை இருந்தாலும் கர்த்தர் மாற மாட்டார். கர்த்தர் சொன்னதை வாழ்க்கையில் செய்து முடிப்பார். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவுள், உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவுள். கண்டதையே பேசிக்கிட்டு இருக்காதீங்க, பார்த்ததையே பேசிக்கிட்டு இருக்க. மாற வேண்டும், வளர வேண்டும். நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளே பேசிக்கிட்டு இருந்தோம்னா இன்னும் நம்ம பேபியாவே இருக்கிறோம், மெச்சூர்ட் ஆகல. ரட்சிக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான், கட்டடத்தில் வந்திருக்கிறது உண்மைதான். ஆனால் இன்னும் வளர வேண்டிய அளவு நாம் என்ன செய்யவில்லை, வளரவில்லை. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் எப்படி இருங்கள், வாஞ்சியாயிருங்கள். சீரியஸாக கர்த்தர் நம்மோட பேச விரும்புகிறார். கவனிங்க, 10 பேர் சொன்னதை அப்படியே கேட்டான் பாருங்க. ஏன்னா மக்களுக்கு எப்பயுமே மெஜாரிட்டி என்னதான் இருந்தாலும் 10 பேர் சொல்கிறது கரெக்டாக தானே பிரதர் இருக்கும். இவன் என்ன 2 பேர் சொல்கிறது அவ்வளோ சரிப்படாது. நிறைய பேர் சொன்னால் அது உண்மைன்னு நம்ம நம்புகிறோம். நிறைய பேர் ஒன்று சொல்லிட்டா அதான் கரெக்டு. இல்லை, நிறைய பேர் சொல்கிறது தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் சொல்கிறதுனால கரெக்ட் இல்லை, நிறைய பேர் தப்பாக சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. டோன்ட் கோ ஆஃப்டர் மெஜாரிட்டி. மெஜாரிட்டி பின்னால் போகாதீங்க, கர்த்தர் பின்னால் போங்க, கர்த்தருடைய வார்த்தையின் பின்னால் போங்க. அது ஒரு ஆள் சொன்னாலும் அதை கப்புன்னு பிடிங்க. அது வெறும் ஒரு ஆள், மற்றவங்க எல்லாம் அதுக்கு விரோதமாக பேசலாம். ஆனால் ஒரே ஒரு ஆள் கர்த்தரை குறித்தும் அவருடைய வார்த்தை குறித்தும் அவருடைய சத்தியத்தை குறித்தும் சொல்லும் பொழுது அதை கப்புன்னு பிடிங்க. உலகமே சொல்லட்டும், ஆனால் கர்த்தர் சொல்கிறதான் நடக்க போகிறது. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதான் நடக்கும். பாருங்க, இந்த 2 பேர் வேற மாதிரி பேசினாங்க. இவங்க செஞ்சது வேற ஒன்றும் இல்லைங்க, வேற மாதிரி பேசியே கானானுக்குள்ளே போயிட்டாங்க. வேற மாதிரி பேசினாங்க. இவங்க பேசின மாதிரி அவங்க என்ன செய்யலை, பேசலை. 2 பேர் அவங்க மாத்திரம் என்ன பேசுனாங்கன்னு பார்த்துட்டு நம்ம முடிச்சிருவோம், நேரம் முடிஞ்சிடுச்சு.
அவங்க மாத்திரம் என்ன அவங்க 2 பேர் மாத்திரம் என்ன பேசுனாங்க? வாசிப்போம் 14ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருங்க கவனிங்க. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. எப்படி தெரியும் இவங்க 2 பேருக்கு மட்டும்? விசுவாசம். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிடுச்சுன்னு எப்படி தெரியும்? இவங்க கிட்ட மட்டும் வந்து சொல்லிட்டு போச்சா, போயிட்டு வரோம், இதுக்கு மேலே எங்களால் இருக்க முடியாது சொல்லிட்டா போச்சு? விசுவாசமானது காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. எப்படி பேசுகிறாங்க பாருங்க. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு. அடுத்து சொல்கிறாங்க, கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். எப்படி இவங்களுக்கு மட்டும் தெரியும் கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு? கர்த்தர் இவங்களை மட்டும் அங்கங்கே கிள்ளி விட்டாரா? இருக்கிறேன் பார்த்துங்கப்பா, நான் இங்கே தான் இருக்கிறேன், உங்களுக்கு மட்டும் கிள்ளி விட்டுறேன் அப்படி சொன்னாரா? விசுவாசமானது காணப்படாதவைகளில் நிச்சயமாக இருக்கு. என் கர்த்தர் என்னை அனுப்பியிருப்பார்னா, கர்த்தர் சொல்லியிருப்பார்னா அதை நிச்சயம் செய்வார். எப்படி இவங்களுக்கு தெரியும் கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு? மோசைகிட்ட கர்த்தர் பேசினார். மோசையை அழைக்கும் பொழுதே கர்த்தர் பேசினார். அவன் சொல்கிறான், பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வரவும் நான் எம்மாத்திரம் சொன்னான். எம்மாத்திரம் சொன்ன உடனே கர்த்தர் சொன்னார், நான் உன்னோட கூட இருப்பேன். அந்த வார்த்தையை மோசே சீரியஸாக எடுத்தான். ஹீ டுக் இட் சீரியஸ். அதை எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் மூப்பர்களிடத்தில் சொன்னான், கர்த்தர் கூட இருக்கிறார். இஸ்ரவேலின் மூப்பர்கள் அதை எடுத்துகிட்டு போய் சுற்றி இருக்கிற கீழே இருக்கிற ஜனங்களிடத்தில் சொன்னான். அத்தனை லட்சம் ஜனங்களிடத்துலையும் சொன்னார். அத்தனை லட்சம் ஜனங்களும் அதை கேட்டார்கள். ஆனால் அந்த வார்த்தையை 2 பேர் தான் சீரியஸாக எடுத்தாங்க. 2 பேர் தான் சீரியஸாக எடுத்தாங்க. மற்ற யாரும் அந்த வார்த்தையை எப்படி எடுக்கலை, சீரியஸாக எடுக்கலை. வருடங்கள் கடந்து போயிடுச்சு, ஆனால் வார்த்தையை மட்டும் அவங்க மறக்கலை. நான் சொல்லட்டுமா? விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால், வசனத்தினால் வரும். ஆகவே எந்த அளவு இந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக கேட்குறீங்களோ, இந்த வசனத்துக்கு நேரத்தை செலவழிக்கிறீங்களோ, இந்த மாதிரி ஆராதனைகள் இங்கே நடக்கிற கூட்டங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து வந்து உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கேட்க வார்த்தை, கர்த்தரை குறித்த வார்த்தை, கர்த்தருடைய அன்பை குறித்த வார்த்தை, கர்த்தருடைய கிருபை குறித்த வார்த்தை, கர்த்தர் எவ்வளவு வல்லவர் என்பதை குறித்த வார்த்தை, இதெல்லாம் உள்ளே போக 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 உங்களுக்குள்ளே விசுவாசம் பெருகிக்கொண்டே இருக்கும். உங்களை சுற்றி சூழ்நிலைகள் பாதகமாக இருக்கும் பொழுது உடனே உள்ளே இருந்து வரும் உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அது அப்படியே உள்ளேருந்து வரணும்னா நல்லா இந்த வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை வாயை திறந்து சொல்லணும். அவங்க எப்படி வாயை திறந்து சொன்னாங்களோ நீங்களும் அதைத்தான் என்ன செய்யணும்? வாயை திறந்து அடிக்கடி சொல்லணும், சொல்லி பழகணும். சொல்ல என்ன ஆகிடும்னா, கர்த்தர் எப்படி வச்சுட்டார்னா சிஸ்டத்தை, இதை சொல்ல அது போய் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் அடி மனதில் பதிஞ்சிடும். நம்ம பிரச்சனையவே பேசுனதுனால இப்போ அடி மனதில் என்னதான் இருக்குது? அதான் உள்ள இருக்கு. எதை பேசுகிறோமோ அதானே உள்ள இருக்கும். எது உள்ள இருக்குதோ அதானே வெளியே வரும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அது மாத்திரம் இல்லை, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான், அப்படியே வாழ்க்கை இருக்கிறது. இருதயத்தின் நினைவு பிரச்சனை இருந்தா வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்?
அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோன்னா, என்னமோ தெரில பிரதர், கர்த்தர் என்னையை மட்டும் பார்க்க மாட்டேங்கிறாரு, எனக்கு மட்டும் இறங்க மாட்டேங்கிறாரு, என்னன்னே தெரில, எனக்கு மட்டும் ஒரு அற்புதம் செய்ய மாட்டேங்கிறாரு, அடியேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன் பிரதர். அடியேன்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. வாயை திறந்து கர்த்தரை குறித்து சொல்லி உங்கள் இருதயத்தை நிரப்பணும். இது ஒரு ஒர்க்கு. நம்ம என்ன, நானும் வாரம் கோயிலுக்கெல்லாம் போகிறேன், வாரம் கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க, 6 நாளும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 6 நாளும் என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? 6 நாளும் அப்போது இப்போ எதில் கவனம் செலுத்தணும் தெரியுமா? உங்கள் வாயில் கவனம் செலுத்தணும். என்ன பேசுகிறீங்கன்றதில் கவனம் செலுத்தணும். ஏன்னா இவங்க பேசுனதை கொஞ்சம் மாற்றி பேசித்தான் உள்ளே போயிட்டாங்க 2 பேர். பேசுனது வேற மாதிரி பேசி தான் அவன் அவனாந்திரத்தில் என்ன செஞ்சிட்டான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்ம நாவை பற்றி ஒரு எதுவும் கிடையாது. கண்டதையும் பேச வேண்டியது, என்ன 6 நாளும் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு அப்புறம் நான் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வந்தனே, நான் காணிக்கலாம் கொடுத்தனே, நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராய்ச்சனே, அதை பண்ணனே, இதை பண்ணனே. கர்த்தர் அங்கேருந்து கேட்குறேன், ஞாயிற்றுக்கிழமை வந்தப்பா, திங்கக்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்ன பேசிக்கிட்டு இருந்தேன்? மனைவிகிட்ட என்ன பேசினேன்? புருஷன்கிட்ட என்ன பேசினேன்? என்ன பேசினேன்? சூழ்நிலைகளை குறித்து என்ன பேசினேன்? உன்னை சுற்றி இருக்கிற காரியங்களை குறித்து என்ன பேசினேன்? பாருங்கள், ஒரு நேரம் மனைவி சோர்ந்து போகும்போது புருஷன் தைரியப்படுத்தணும். புருஷன் சோர்ந்து போகும்போது மனைவி ஒரு யோசுவா மாதிரி எழும்பணும், கால் மாதிரி எழும்பணும். ஒருவருக்கொருவர் தைரியப்படுத்தணும். ஒருவர் சோர்ந்து போயிருக்கும்போது இன்னொரு ஆள் போட்டு ஏற்கனவே சோர்ந்து உன்னைய கல்யாணம் பண்ணி தானே நான் இப்படி ஆயிட்டேன், கதை முடிஞ்சதா? இப்படி பேசுறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல பிரதர் சிஸ்டர். இது உலகத்தான். இது ஆண்டவர் அறியாதவன், ரட்சிக்கப்படாதவன், வார்த்தை தெரியாது, சத்தியம் தெரியாது, வசனம் தெரியாது, இருளுக்குள்ள கிடக்கிறவன் பேசுற மாதிரியே வெளிச்சத்துக்குள்ள வந்தாலும் பேசக்கூடாதே. என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ரொம்ப சீரியஸ். நீங்கள் அமைதியாக இருந்தால் கூட பரவாயில்ல, தேவையில்லாத பேசி வம்பில் மாட்டிக்கிடாதீங்க. உண்மை. நீங்கள் நிறைய நேரம் நீங்கள் அமைதியாக இருந்தாலே அற்புதம் நடந்துடும். சகரியாகிட்ட தூதன் உன் மனைவியாகிய எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள்னா என்ன அடையாளம்னு கேட்குறான். ஏஞ்சல் பேசுகிறதே அடையாளம் இல்லையா? ஒரு தூதன் பேசுகிறான், அதுவே நமக்கெல்லாம் ஒரு ஏஞ்சல் பேசுனா அடையப்பா நம்ம ஜீவகாலத்துக்கு அது ஒன்று போதுமே. இவன் சகரியாட்ட பேசுனா இவன் கேட்குறான், அப்படி நடக்கும்ன்றதுக்கு என்ன அடையாளம்? அடையாளம் தானடா உனக்கு வேணும், தாரை அடையாளம். குமாரன் பிறக்கிற வரைக்கும் வாயை திறக்காது. காது கேட்காமல் இருப்பதாகன்னு சொல்லலை, வாய் திறக்காமல் இருப்பதாக. ஏன்னா காது கேட்காமல் இருந்தால் கூட இவன் பேசி பேசியே யோவான் பிறக்கிறத கெடுத்துருவான். தூதனுக்கு தெரியும், நல்லா தெரியும். பாருங்க, இப்போ எரிகோவை சுற்றி வர சொல்கிறார் கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை சுற்றி வாங்க, 7 நாள் சுற்றி வாங்கன்றார். சுத்துங்க, தப்பு இல்லை, சுத்தணும். ஆனால் ஒரு வார்த்தை பேசப்படாது, அமைதியாக பேச ஒன்று பேசு. யோசித்து பாருங்க, கோட்டையவே சுற்றுற எத்தனை பேசு அப்படியே உள்ளே இருந்து வருது. ஆனால் கர்த்தர் சொல்லிட்டார், கொண்ட வரைக்கும் வருது. ஒருத்தனும் பேசக்கூடாது, வாயத்தில் அமைதியாக சுற்றுறான் பாரு, அமைதியாக சுற்றுறான். ஏன்னா கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு இவனை பேச மட்டும் விட்டோம்னா 15 அடி இருக்கிற செவரை இவன் பேசியே 30 அடி ஆக்கிடுவான். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை பெரிதாக்குனது நம்முடைய வாய்தான், நம்முடைய வாய்தான். அநேக பிரச்சனைகள் வந்ததுக்கு காரணம் நம்முடைய வாய்தான். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஒரு தீர்மானம், ஒரு தரமான தீர்மானம் எடுத்துகிட்டு போங்க.
ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போகிறதுக்கு நான் வரல. சத்தியத்தை சொல்லும்படி கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார். பாருங்கள், ஒரு தரமான தீர்மானம். ஆண்டவரே, என் வாயின் தாறுமாறுகளை என்னை விட்டு அகற்று, என் உதடுகளின் மாறுபாட்டை எனக்கு தூரப்படுத்தும். நான் உம்மை பற்றி, உம்முடைய வார்த்தையை பற்றி மாத்திரம் பேசுவேன். அழுத்தங்கள் வரும் பொழுது உடனே வாயை கவனிங்க. உடனே நீங்கள் கவனிக்க வேண்டியது வாய் தான். நம்முடைய வாழ்க்கையில் அழுத்தங்கள், ப்ரெஷர் வரும் பொழுது உடனே வாயில் கண்ட மனைக்கு பேசுறதுக்கு தான் வரும். உள்ளே இருக்கிற அழுத்தங்கள்லாம் அப்படி தான் வரும். அப்போ தான் ரொம்ப கவனமாக, நான் ஆராதிக்கிற கர்த்தர் நல்லவர். அந்த சூழ்நிலையின் நடுவில் கர்த்தரை உயர்த்துங்க, கர்த்தரை உயர்த்துங்க. நான் சொல்கிறேன், அந்த சூழ்நிலைகள் சூரியன் பட்ட பனி போல அவைகள் மறைந்து போவதை உங்களுடைய கண்களில் நீங்கள் காண்பீர்கள். எழுப்பி நிற்போம், கண்களை மூடுவோம். நம்முடைய வாய், நம்முடைய நாவை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் ஒரு அவிசுவாசமுள்ள மனிதன் அல்ல, நான் விசுவாசிக்கிற மனிதனாய் என்னை மாற்றும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்டு, படித்து, வாசித்து, சிந்தித்து, தியானித்து, இந்த வார்த்தையினாலே உண்டாகிற அந்த விசுவாசத்தில் நான் வளரணும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே, திகையாதே விசுவாசியே, கலங்காதே, திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால்